சரி ரேங்க் புஷ் பண்ணலாமே ஐடிக்குள்ள வந்தா அப்பன்னு பார்த்து நம்ம பிரியன் ப்ரோ இன்வைட் பண்ணுவாரு. சொல்லுங்க பிரியன் ப்ரோ, ரீஜன்லாம் போயிட்டீங்க போல. என்ன ஜோக்கர் ப்ரோ, உங்க கூட 1v1 போட்டா ஜெயிக்கவே முடியாதுன்னு என் ஃப்ரெண்ட் சொல்றான். உண்மையா? வேணா பிரியன் ப்ரோ, அவரை பத்தி தெரியாது உங்களுக்கு. அட ஏன் ப்ரோ நீங்க வேற, நான் 1v1 ஆடியே ரொம்ப நாள் ஆச்சு ப்ரோ. கம்முனு ரேங்க்டு மேட்சே போலாம் வாங்க. அதெல்லாம் தெரியாது ப்ரோ எனக்கு. நான் உங்க கூட 1v1 ஆடியே ஆகணும். நான் ரூம் கிரியேட் பண்றேன், நீங்க வரீங்க, அவ்வளவுதான். நானே என்னால முடிஞ்ச வரைக்கும் வேணாம்னு சொல்லி பாப்பேன். என்ன அவரு தான் கேட்கல. மேட்ச் மட்டும் தோத்தோம்னா ஒரு அசிங்கமா போயிடும். சோ ஜெயிக்கிறமா இல்லையான்ட்டு வெயிட் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ரவுண்ட் தான் அடிப்போம், அடுத்த 2 ரவுண்ட் தாறுமாறா ஹெட்ஸ் அடிப்பாரு. ஐயோ எப்பரா ஜெயிக்கிறது அப்படின்னு நானும் பயந்துட்டே ரொம்ப நாள் கழிச்சு 1v1 ஆடுறோம். அதுவும் இந்த வருஷத்தோட கடைசி 1v1 இதா இருக்கும்னு நினைக்கிறேன். எவ்வளவு தூரம் ஒண்டா படிக்க முடியுமோ அந்த அளவுக்கு ட்ரை பண்ணிருப்பேன். சும்மா சொல்லக்கூடாது, அவருமே பயங்கரமா அடிப்பாரு. 3-3 வந்துரும். ஆனா இதுக்கு மேலதான் வெறித்தனமா ஆட ஆரம்பிச்சிருப்போம். வெயிட் பண்ணுங்க, யார் ஜெயிக்கிறோம் மட்டும் பார்க்காம போயிடாதீங்க. அதுவும் மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒன்னு சொல்லுவாரு பாருங்க. பொதுவா ரேங்க் மேட்ச்ல யார் அதிக கில் அடிக்கிறோம் அப்படின்னு தான் போட்டி போட்டு இருந்தோம். அது கடைசியில இப்போ 1v1 வந்து நிக்குது. கடைசி ரவுண்ட் ஒரு அற்புதமான ஒன்டா போட போய் அடிச்சிருப்போம். அட இதுக்காக லைக்க போட்டு பார்க்கலாமே. ஆனா ஏன் ஜோக்கர் ப்ரோ, நமக்கு ரூம் மேட்சே செட் ஆகாது போல. சரி வாங்க ரேங்க் மேட்சே ஆடுவோம். சோ கைஸ், உங்களுக்கு ட்ரஸ்டட் ஐடி சேல் ஆர் பை பண்ணனும்னு நினைச்சீங்கன்னா சோ என்னோட வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டா பயோல பாத்தீங்கன்னா குரூப் லிங்க் இருக்கும். குரூப்புக்கு நான் மட்டும் தான் அட்மின். வேற தெரியுறதா என் நம்பர், என் வாய்ஸ் தானா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு என் ஐடி வாங்கிக்கோங்க. எந்த நம்பர்ல இருந்து கால் மெசேஜ் பண்ணாலும் அவங்கள பிளாக் பண்ணிருங்க.